அமைதியான ஒரு கிராம மாலை. வெள்ளை தாடியுடன் பாசம் நிறைந்த தாத்தா பாலை ஊற்றி தன் பூனைக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த பூனை பாலை குடிக்காமல் அமைதியாக ஒரு பக்கம் உட்கார்ந்தது. அடுத்த நாள் காலையிலும் அதே நிலை. சூடான புகையெழும் பாலை பார்த்தும் பூனை அதைத் தொடவே இல்லை. தாத்தாவின் மனதில் கவலை அதிகமானது. உண்மையை தெரிந்து கொள்ள தாத்தா வீட்டுக் கதவின் பின்னால் மறைந்து பார்த்தார். பூனை பால் கிண்ணத்தை வாயில் பிடித்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் வெளியே செல்கிறது. வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பழைய குடிலில் மெலிந்த பசி கஷ்டத்தில் நடுங்கும் ஒரு குட்டி பூனை. தாத்தா கொடுத்த பாலை பெரிய பூனை அந்தச் சின்ன குட்டி முன் மெதுவாக ஊற்றி வைக்கிறது. தாத்தாவின் கண்கள் நின்றுவிட்டது. அது பால் குடிக்காதது காரணம் பசி இல்லாததால் அல்ல, இன்னொருவரின் பசியை நினைத்ததால். அடுத்த நாள் 2 கிண்ணங்களில் பாலை ஊற்றி வாசலில் வைத்தார். ஒன்று பெரிய பூனைக்காக, ஒன்று குட்டி பூனைக்காக. மாலை நேரத்தில் 2 பூனைகளும் ஒன்றாக பால் குடிக்க தாத்தா நாற்காலியில் அமர்ந்து அமைதியாக பார்த்தார். அந்த நிமிடம் அவரின் கண்கள் மெதுவாக நனைந்தது. ஆம், சில பாசங்கள் சொல்லாமல் செயலில்தான் தெரியும்.